வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்க சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் இருக்குல்ல, அதுக்கான ரிசல்ட் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கான். ஓகேவா? எஸ். ஸோ ஆர்ஆர்பியில் என்டிபிசின்னு சொல்லப்படுகிற நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரின்னு சொல்லக்கூடியதில் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஜூன் 2025 ஆரம்பிச்சு 24 ஜூன் 2025 வரைக்கும் வந்து நடந்துச்சு. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இது மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது தான். ஸோ இதில் CPT-1 ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் அதுக்கான லிஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக அது செக் பண்ணிக்கலாம். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே டெலகிராம் சேனலுக்கான லிங்க்குமே நான் தரேன். ஓகேவா? அதில் வந்து இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கிறீங்க. இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் CPT டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நமது சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இந்த NTPC எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தொடர்ந்து கிராஜுவேட்டாக இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட் வரைக்குமே வந்து நம்ம கிளாஸ் கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ அதிலிருந்து வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை எஃபர்ட் போட்டு பண்ணதுனால நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதில் சென்னைக்கான இது எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கான லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இதில் உங்களோட நம்பர் வந்து பார்த்தா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தா இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்னையிலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக CPT-2க்கு வந்து ப்ரிப்பேர் ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா CPT-2 வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ குரூப் டி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். குரூப் டி முடிஞ்சு பண்ணுறாங்களா? கண்டிப்பாக குரூப் டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே வந்து டிசம்பர் வரைக்கும் போகுது. கண்டிப்பாக ஜனவரியில் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம நவம்பர்னு சொல்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான CPT-2 வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா நவம்பரில் ஆரம்பிக்கிறது, டிசம்பர் லாஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் டி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கிராஜுவேட் லெவலுக்கு NTPCயில் கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாமினேஷன் ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது அண்டர் கிராஜுவேட்டும் அடுத்த ரிசல்ட் விட்டு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இவங்களோட ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எஸ். இப்போது ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கான கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துலாம். ஓகே. ஸோ சென்னைங்கிறப்ப வந்து சதர்ன் ரீஜனில் வந்து பார்த்தா எவ்வளோ கட் ஆஃப் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 100 மார்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ 100 மார்க்ஸுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த NTPC கிராஜுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அண்டர் கிராஜுவேட்டாக இருக்குது, அதாவது பொது பிரிவு யூஆர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 76 இது வந்து நான் எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ எல்லா 76. அதே மாதிரி வந்து கேட்டகரி 2ல் 79 அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி SC கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 67 மார்க் எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதே இது வந்து பார்த்தா ST கேண்டிடேட் அப்படின்னா 61 எடுத்துருக்கணும். OBC அதுவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதர் பேக்வர்டு கிளாஸ் இருந்தீங்கன்னா 74க்கு மேலே வந்து எடுத்தவங்களாக இருந்திருக்கணும். எக்கனாமிக் செக்ஷன் அப்படின்னா 70க்கு மேலே எடுத்தவங்களாக இருந்திருக்கணும். ESM ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 34க்கு மேலே வந்து எடுத்தவங்களாக இருக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் 70க்கு மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிருப்பீங்க. நீங்கள் 70 கம்மியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா செலக்ட் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இருக்குது அப்படின்னா பொது பிரிவுக்கு தான் 76. ஸோ இதில் கம்மியானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ST கேண்டிடேட் ஷெட்யூல் ட்ரைப் உங்களுக்கு தான் வந்து 61 அப்படி மாதிரி இருக்குது. ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா 61, 67க்கு மேலே வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இது சென்னைக்கான கட் ஆஃப். ஓகேவா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்குமே இருக்கும். நீங்கள் சென்னைக்கு அதிகமாக பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் கேரளா சேர்ந்தவங்களும் சதர்ன் ரீஜன் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த கட் ஆஃப் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மார்க்ஸ் மேலே தான் வாங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லை ஆன்சருக்கு செக் பண்ண மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அது முக்கியமான ஒன்று. அதில் உங்கள் நம்பர் இருக்காங்கிறத தெளிவாக செக் பண்ணி பார்க்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். தேங்க்யூ.